ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோய் இல்லாமல் வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிடணும். நிறைய பேர் வந்து இப்போ வந்து நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிட்றது கிடையாது. நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வெயிலுக்கு இதமான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாதனம் தான் நான் வந்து செய்ய போறேன். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பழைய கஞ்சி. பழைய கஞ்சினா என்னது? நம்ம வந்து வீட்டில் குக் பண்ணுவோம், ரைஸ் குக் பண்ணுவோம். மீதி வரக்கூடிய ரைஸ்ல என்ன பண்ணுவோம்னா தண்ணி ஊற்றி போட்டிருப்போம் ராத்திரி. காலத்தை எழும்பி அந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதுல வந்து நிறைய ப்ரோபயாட்டிக் எல்லாமே இருக்கு. உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்ணியை தான் குடிப்பாங்க. காலைல எழும்பி இந்த தண்ணியும் கருப்பட்டியும் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் வந்து ஒரு 75 வயசு, 80, 90 வயசு, 100 வயசு தாண்டி இருந்தாங்கன்னா இதையெல்லாம் குடிச்சு தான் அவங்க வந்து ரொம்பவே ஹெல்த்தா இருந்தது. ஸோ இப்போ வந்து யாருமே குடிக்கிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம எல்லாம் என்ன சாப்பிடுவோம்? ஃப்ளேக்ஸ், நூடுல்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம் காலையில. ஸோ இதை நீங்க குடிச்சு பாருங்க, உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இன்னைக்கு நான் வந்து இதுல சூப்பரான ஒரு ட்ரிங்க் நான் வந்து செய்ய போறேன். ஏன்னா சூடு பாத்தீங்களா, ரொம்ப சூடு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் நான் வந்து செய்ய போறேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க இதை குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்க நார்மலா சாப்பிடக்கூடிய ஃபுட்டை விட இதை நீங்க காலையில சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மீலா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து செய்ய போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நேட்டைக்கு உள்ள சோறில், அதாவது கொஞ்சம் சோறு எடுத்து அந்த சோறில் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நேட்டை சாயங்காலம் வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில இப்போ ஒரு 10, 11 மணி ஆச்சு. இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். பாத்தீங்களா? இதுதான் வந்து இந்த பழஞ்சின்னு சொல்லுவோம். நாங்க கன்னியாகுமரி ஸ்லாங்ல வந்து பழஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து பழைய கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பழஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, முதல்ல இதுல இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் குடிக்க போறேன். ஏன்னா தண்ணி ரொம்பவே நல்லது. ஸோ தண்ணி ரொம்ப நல்லது. இந்த சோறும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்க அந்த பழஞ்சியை எடுத்து இதுல வந்து நிறைய பேர் இந்த பழைய மீன் கறியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து இதுல வெறுமனாவே உப்பு போட்டு குடிப்பாங்க. நிறைய பேர் தயிர் எல்லாம் போட்டு உள்ளி எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நிறைய வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் மெத்தட்ல நீங்க இதை வந்து வந்து சாப்பிடலாம். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சோறு, பச்சை மிளகா வச்சு சாப்பிடுவாங்க நிறைய பேரு. கருவாடு, அதுக்கப்புறம் இந்த கருவாடை சுட்டு சாப்பிடுவாங்க. கருவாடு கறி, அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் கறி இதெல்லாம் வச்சு சாப்பிடக்கு இந்த பழஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஐட்டம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ இது வந்து பழைய கஞ்சி. நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் இந்த தண்ணியை விடுவோம். தண்ணியை மட்டும் விடுவோம். தண்ணியை விட்டு இதில் வந்து கொஞ்சமா உப்பு போடுவோம். இந்த கப்பில் உப்பு இருக்கு, கொஞ்சமா போடுவோம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி குடிப்போம். வாவ், உண்மையாவே நல்ல ஜில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலா நீங்க இதை வந்து இந்த பழைய கஞ்சியை வந்து மண்பானையில வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே கூலிங்கா இருக்கும். இப்போ வந்து இந்த ரூம் வந்து ரொம்பவே கூலிங்கா இருக்குங்க. ஏசி இருக்கிறதா ரொம்ப கூலிங்கா இருக்கு. அதனால தண்ணி ரொம்ப கூலிங்கா இருக்கு. பழைய காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா மண்பானையில இந்த பழைய சோறு இருக்கும். ஸோ அதுல வந்து அதுல இருந்து தண்ணியை எடுத்து உப்பு போட்டு குடிக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூப்பர். இந்த பழைய கஞ்சி, அதாவது இந்த பழைய கஞ்சியில் உள்ள அந்த பழஞ்சியில் உள்ள தண்ணி ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பழைய சோறு இருக்கு பாத்தீங்களா, இந்த பழஞ்சி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப ஹெல்த்தியா வந்து பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணி குடிச்சீங்கனாலும் உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கொஞ்சம் ரிச்சா வந்து பண்ண போறேன். நம்ம வெறுமனே வந்து இந்த பழஞ்சி மட்டும் குடிக்கிறதுக்கு இதுல கொஞ்சம் பொருட்களை ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியா வந்து குடிக்க போறேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய சோறு எடுத்துட்டீங்க. ஸோ பாத்தீங்களா, இது வந்து பழைய சோறு. அதுக்கப்புறம் இதுக்கு கூட போடுறதுக்கு நான் வந்து தயிர் எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் தயிர் வந்து போட போறேன். பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன்.
வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து சின்ன வெங்காயம் கடைசினா சின்ன வெங்காயம் போடுங்க. நான் வந்து பெரிய உள்ளி தான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள் இப்ப வந்து வெளியில கடையில விக்கிறாங்க. ஆமா உண்மையாவே நான் ஒரு ரீல்ஸ் பார்த்திருந்தேன். அதுல வந்து இந்த பழைய சோறு, இந்த மாதிரி சின்ன வெங்காயம், இந்த மாரி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு ஐட்டம் வந்து கப்ல குடுப்பாங்க. ரூ. 20 ரூ. 30ன்னு சொல்லிட்டு வெளியில வந்து கடைகள்ல வந்து விக்கிறாங்க. நெறைய பேர் அத வந்து வாங்கி குடிக்கிறீங்க. வீட்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் கண்டிப்பா நீங்க வந்து வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆ உங்ககிட்ட வந்து தயிர் இல்ல அப்டின்னா, பச்சை மிளகா கண்டிப்பா இருக்கும். வெங்காயம் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல தயிர் விடுவோம். நான் ஒரு 1 ஸ்பூன் தயிரு 1, 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உப்பு இருக்கு. கொஞ்சமா உப்பு எடுத்து உப்பு போடுவோம். அடுத்து வெங்காயம். இதுல வந்து வெங்காயத்த போடுவோம். அடுத்து வந்து அடுத்து வந்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய போட்டு நம்ம கைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த தண்ணி, அந்த தயிரு, அந்த பச்சை மிளகாய், அந்த வெங்காயம், அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும். ஸோ இப்ப நான் தயிர் போட்டிருக்கேன். உங்கள்ட்ட தயிர் இல்லன்னு நீங்க தயிர் வந்து போடண்டாம். இந்த மாதிரி பச்சை மிளகாயும், இந்த உப்பும், உள்ளி மட்டும் போட்டா மதி. நீங்க சின்ன உள்ளி போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நல்லா கூலிங்கா இருக்கு நான் மிக்ஸ் பண்ணும்போது. பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ஸ்பெஷல் ஒரு ட்ரிங்க் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மெயின் ஒரு ஹீரோ யாருன்னா, இந்த பழைய சோறும், அந்த தண்ணியும் தான் மெயின் ஹீரோ. நீங்க சும்மா குடிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, தயிரு, பச்சை மிளகா, உள்ளி எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இப்ப நான் வந்து குடிக்க போறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க வந்து இந்த சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்றதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே சொல்லி இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். பாய்.